முன்மாதிரியாக இருக்கிறது என்று 1400 ஆண்டுகளுக்கு பின்னால் ஒரு மனித உரிமை கவுன்சில் ஆய்வு செய்கிறது என்றால் அந்த ஒப்பந்தத்தினுடைய முக்கியத்துவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு ஆழமாக வடிவமைத்திருப்பார்கள். பேரன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஆழமான வடிவமைக்கப்பட்ட அந்த ஒப்பந்தத்தையே அன்று வாழ்ந்த அந்த 3 குலத்தினர், 3 யூதர்களிலே இருக்கிற 3 குலத்தினர் எப்படி தவிடுபடியாக ஆக்கினார்கள், எப்படி குழப்பத்தை செய்தார்கள், அதிலே எப்படி குளிர் காய்ந்தார்கள் என்பதை வரலாறு மிக தெளிவாக படம் பிடித்து காண்பிக்கிறது. பேரன்பிற்குரியவர்களே, முதல் கூட்டத்தினர் பனு கைன் என்கின்ற யூத இனத்திலே இருக்கிற பனு கைன் என்கின்ற ஒரு கூட்டத்தினர். அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒப்பந்தம் 7 ஒப்பந்தம் இடப்பட்டு 1.5 ஆண்டுகளுக்கு பின்னால் இந்த பனு கைன் என்கின்ற கோத்திரத்தினர் ஒரு பெரிய சந்தை மார்க்கெட்டை வைத்திருந்தார்கள். அந்த மார்க்கெட்டை இந்த பனு கைனுடைய கூட்டத்தாரில் கையில தான் இருந்துச்சு. அங்கு நடக்கூடிய எல்லா பொருளாதாரத்தினுடைய சுழற்சியிலும் இவர்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருந்தது. பேரன்பிற்குரிய அந்த சந்தைக்கு ஒட்டகத்தின் மீது விரிப்பதற்கான துணியை விற்பனை செய்வதற்கு ஒரு அம்மையார் போறாங்க. ஒரு அம்மா, ஒரு பெண்மணி ஒட்டகத்தினுடைய துணியை விற்பனை செய்வதற்காக போறாங்க. அப்படி போகிற பொழுது அந்த கோஷா அடிப்படையில போறாங்க. முகத்தை எல்லாம் மூடி மார்க்கம் எப்படி சொல்லித் தருகிறதோ அப்படி செல்கிறார்கள். அப்படி போகும் பொழுது அந்த சந்தையில் வியாபாரம் செய்து கொண்டிருந்த கடையினுடைய முதலாளி, இந்த அம்மா முன்னாடி வியாபாரம் பண்றாங்க. அந்த அம்மா பண்ற அந்த வியாபாரத்தை டிஸ்டர்ப் பண்ணணுங்கிறதுக்காகவே, அம்மா உன் மூஞ்சியை காமி, அம்மா நீ போட்டிருக்க இந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்து, இதெல்லாம் அப்படி போடக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சில மடையர்கள், சில கூறுகட்டவர்கள் அல்லது சில அறிவிலே குன்றியவர்கள் பர்தாவை பார்த்து எப்படி கேலியாகவோ அல்லது அறியாமையில் விமர்சிக்கிறார்களோ அப்படி 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மனிதன் அந்த ஆடையை பார்த்து விமர்சிக்கிறான். அந்த பெண்மணி அதெல்லாம் சொல்லிட்டாங்க, இது என்னுடைய ரப்பும் என்னுடைய அல்லாஹ்வின் தூதரும் காட்டி தந்த வழிமுறை, இதில் இருந்து நான் சுற்றிலும் மாறுபட மாட்டேன், என் வியாபாரத்திலே துணிந்து நிற்பேன் என்று அந்த அம்மா செயல்பட்டுக் கொண்டிருக்கிற பொழுது நயவஞ்சகத்தனமாக பின்னால் அந்த அம்மையாரினுடைய ஆடையினுடைய கடைசி பகுதியை பக்கத்தில் இருக்கக்கூடிய மரப்பலகையின் மீது கட்டிவிட்டு சென்று விடுகிறான். அந்த அம்மா வியாபாரத்துல செஞ்சுட்டு இருக்கும் பொழுது வேகமாக எழுந்திருக்கிறார். அந்த அம்மாவினுடைய மறைவிடங்கள் அந்த சந்தையில் இருப்பவர்கள் கண்களிலே படுகிறது. இது எவ்வளவு பெரிய அசிங்கம் நினைச்சு பாருங்க. 1400 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு அசிங்கம். இந்த காரியத்தை நடந்தேறிய உடனே, அது நடந்த உடனே அங்கு சுற்றி இருந்த யூதர்கள் எல்லோரும் சிரிக்கிறார்கள், கைகட்டி சிரிக்கிறார்கள், கும்மளம் அடிக்கிறார்கள். அந்த அம்மையாருக்கு கடுமையான வெட்கமும் மானம் இழக்கப்படுகிற அவல நிலை ஏற்படுகிறது. அதை பக்கத்தில் வியாபாரம் செய்து கொண்டிருந்த ஒரு யூதர் ஒரு இஸ்லாமியர், அல்லாஹ்வினுடைய தூதரை கைபிடித்து ஏற்றுக்கொண்ட ஒரு முஃமின் தட்டி கேட்கிறார். அந்த முஸ்லிமை அங்கிருந்த எல்லோரும் சேர்ந்து அந்த அம்மையாரை அவமானப்படுத்தி மட்டுமல்லாம அந்த முஸ்லிமை கொலையும் செய்து விடுகிறார். பேரன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தகவல் தெரிகிறது. இந்த செய்தி தெரியப்பட்ட உடனே பெருமானார் சொன்னார்கள், இந்த பனு கைன் என்கின்ற கோத்திரத்தினரை இந்த பகுதியில் இருந்து அகற்றுவதற்கு எல்லா விதமான ஏற்பாடுகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னின்று செய்தார்கள். அதற்கு காரணம், இடப்பட்ட ஒப்பந்தத்தை அவர்கள் மீறியது. இடப்பட்ட ஒப்பந்தத்தில் இருக்கிற வாசகங்களை அவர்கள் தவிடுபடியாக ஆக்கி கேலியாக ஆக்கியதால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுது ஒரு தீர்க்கமான நடவடிக்கையை செய்தார்கள் என்பதை வரலாறு சுட்டி காண்பிக்கிறது. இது ஒன்று மட்டுமல்ல, இனி ஒன்றும் இருக்கிறது. பனு நதீர் என்ற கூட்டத்தினர், அவங்க பெருமானாரு வளர்ந்து கொண்டே செல்கிறார்கள் என்பதற்காக எங்க வீட்டுக்கு ஒரு நாளைக்கு விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அரபியரிடத்திலே ஒரு பண்பு இருந்தது, யாராவது விருந்துக்கு அழைத்தால் அந்த விருந்தை அதை தட்டி கழிக்க மாட்டாங்க, முறையா போயிடுவாங்க. அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போகும்போது ஒரு சுவற்றினுடைய ஓரத்திலே அமரச் செய்துவிட்டு மேலே இருந்து ஒரு பெரிய பாறாங்கல்லை தூக்கி தலையிலே போடுவதற்கு திட்டமிடுகிறார்கள். அல்லாஹ் இந்த இடத்திலே பெருமானாரை பாதுகாக்கிறான், அங்கிருந்து தப்பித்து வருகிறார்கள். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக நெருக்கடியாக இருந்த சில காலம் இருக்கிறது. அதிலே ஒன்று அகழ்குழி. அகழ்குழியை வெட்டுகிற அகல் போர் என்று நாம் எல்லாம் படித்திருப்போம். மதீனாவை சுற்றி ஒரு பிரம்மாண்டமான அகல் குழியை வெட்டினார்கள் சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு அவருடைய ஆலோசனைக்கு இணங்க. அந்த அகல் குழியின் காலத்திலேயே மக்காவில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களும் ஒருங்கிணைந்து மதீனாவில் இருக்கிற முஃமின்களை தாக்க வருகின்ற பொழுது இந்த யூதர்கள், மதீனாவிற்கு வெளிப்புறத்திலே வாழ்ந்த யூதர்கள் மக்கா குறைஷிகளோடு இணைந்து கொண்டு மதீனாவில் இருக்கிற மக்களை தாக்குவதற்கு முயற்சி செய்தார்கள். ஆக இப்படி 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகிற காலத்திலேயே இந்த யூத மக்கள் மனித குலத்திற்கு எதிராக செயல்பட்டார்கள்.
இதற்கு என்ன நாம் வாக்கியத்தை ஒப்பிடுகிறோம் என்றால் 1400 ஆண்டுகளுக்கு பின்பாக ஒரு நாடும் இனியொரு நாடும், ஒரு சமூகமும் இனியொரு சமூகமும் எப்படிப்பட்ட ஒப்பந்தத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பந்தம் இட்டார்களோ அந்த ஒப்பந்தத்தையே இவர்கள் மீறி இருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய குழப்பத்திற்கும் எவ்வளவு பெரிய செல்பிஸ்டுகளாகவும் இவர்கள் இருந்திருப்பார்கள் என்பதை வரலாறு படம் எடுத்து காண்பிக்கிறது. பேரன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லுகிற செய்தி என்னவென்றால் அவர்களிடத்திலே தவறான வழிமுறை இருக்கிறது, அதை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள் என்று பார்க்கிறோம். இன்று உலகத்தில் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா நாடுகளிலும் கேம், குழந்தைகள் விளையாடுகிற கேம் பரவலாக ஆக்கப்பட்டு இருக்கிறது. அந்த கேமை கண்டுபிடித்தவர்கள் இவர்களாக இருக்கிறார்கள். எல்லா நாடுகளிலும் இருக்கிறது, ஆனால் தங்களுடைய நாடுகளிலே அதை அனுமதிக்கவில்லை. எல்லா நாடுகளிலும் ஒரு இயற்கையான உணவை உற்பத்தி தயாரித்து விளைய வைத்து உண்டு கொண்டிருக்கிற அந்த சூழலை மாற்றி செயற்கையான விதைகளை உருவாக்கி, செயற்கையான உணவுப் பொருள்களை உருவாக்கி மக்களினுடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுப்பதிலே இவர்களுடைய பங்கு 90 அல்ல 100% இருக்கிறது. எல்லோரும் அறிந்த உண்மையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, சிந்தனை ரீதியாக, உடையின் கலாச்சாரத்தின் ரீதியாக, உணவு கலாச்சார ரீதியாக, கல்வி கலாச்சார எல்லா வகைகளிலும் தங்களுக்கான அதிகார உணர்வை, தங்களுக்கான சிந்தனையை, அநீதியான சிந்தனையை நிலைநிறுத்துவதிலே இவர்கள் உச்சபட்சமாக செயல்பட்டு இருக்கிறார்கள், செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உலகம் நிதர்சனமாக கண்டுகொண்டிருக்கிறது. பேரன்பிற்குரியவர்களே, ஒரு வரலாறு இருக்கிறது. 70 ஆண்டுகளுக்கு முன்னால் ஐரோப்பியா கண்டம், ஹிட்லரினுடைய ஆட்சி காலத்திலே யூதர்களை மக்கள் எப்படி பார்த்தார்கள், ஐரோப்பியர்கள் எப்படி பார்த்தார்கள் என்பதற்கு ஒரு வரலாற்று செய்தி இருக்கிறது. 3 குழந்தைகள், ஹிட்லர் 50 லட்சம் யூதர்களை பிடித்து தலையை சீவி கொலை செய்தார் என்கின்ற வரலாறை நாம் எல்லோரும் படித்திருப்போம். அந்த காலகட்டத்திலே 3 பச்சிளம் குழந்தைகள் வீட்டில் இருந்து ஓடி வருகிறார்கள், தப்பித்து ஓடி வருகிறார்கள். கொள்ளைக்காரர்கள் கொலை செய்து கொண்டு இருக்கிறார் என்பதற்காக தப்பித்து பச்சிளம் குழந்தைகள் ஓடி வருகிறார்கள். ஒரு கதவை தட்டுகிறார்கள், கதவை திறக்கிறார் ஒரு அம்மையார். அந்த அம்மையாருக்கு வீட்டுக்குள்ளால் 3 குழந்தைகள் இருக்கிறது. அந்த அம்மையார் வந்த 3 குழந்தைகளை, வெளியிலிருந்து வந்த 3 குழந்தைகளை, எதற்காக வந்தீர்கள், என்ன வேண்டும் என்று விசாரித்து விட்டு, உங்களுக்கு என்னப்பா வேணும், பசிக்குதம்மா என்று சொன்னுடனே அந்த 3 குழந்தைகளை அழைத்து உணவளித்து அந்த குழந்தைகளுடைய பசியை தீர்த்தார். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த 3 குழந்தைகளும் மயங்கி இறந்து கிடந்தது. அப்பொழுது அந்த 3 குழந்தையினுடைய தாய் தன் பிள்ளைகளை கட்டி அணைத்துக் கொண்டு சொன்னார், ஒரு வழியாக என் பிள்ளைகளை நான் பாதுகாத்துக் கொண்டேன், என் பிள்ளைகளை நான் பாதுகாத்துக் கொண்டேன். காரணம் என்ன தெரியுமா, ஓடி தப்பித்து வந்த இந்த 3 குழந்தைகள் இருக்கிறார் அல்லவா, இவர்களுடைய பாரம்பரியம் மிக மோசமானது, இவர்களுடைய செயல்பாடுகள் வரலாற்றிலே மிக 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 மோசமானது. அதனால் இவர்கள் வளர்ந்தால், என் வீட்டில் வளர்ந்தால் என் பிள்ளைகளுக்கே நாளை எதிராக சிந்தனைகளை திட்டமிடுவார்கள் என்று இஸ்லாமிய பெண்மணி அல்ல, ஐரோப்பிய கண்டத்திலே இருக்கிற ஒரு அம்மையார், ஒரு கிறிஸ்துவ சமூகத்தை சார்ந்த ஒரு அம்மையார் சொன்னதாக வரலாற்றிலே சொல்வார்கள். ஆக 70 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த யூத மக்களை ஐரோப்பியா கண்டம், அங்கு வாழக்கூடிய மக்கள் இப்படித்தான் பார்த்தார்கள். ஹிட்லர் ஒரு வார்த்தை சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா, நான் எதற்காக இந்த கொஞ்சம் யூதர்களை இந்த பூமி பந்திலே விட்டு செல்கிறேன் தெரியுமா, அழகான வாக்கியம், எதற்காக விட்டு செல்கிறேன் தெரியுமா, இந்த யூதர்கள் எவ்வளவு மோசமானவர்கள் என்பதை விளங்குவதற்கு நான் விட்டு செல்லுகிற இந்த யூதர்கள் அடையாளமாக இருப்பார்கள். இந்த பூமியில் இருப்பவர்கள் வருங்கால தலைமுறை ஹிட்லரை பார்த்து, ஹிட்லர் ஏன் இவ்வளவு ஒரு அநியாயத்தை செய்தார், 50 லட்சம் மக்களை ஏன் கொன்றொழித்தார் என்பதை தவறாக புரிந்துவிடக் கூடாது, ஹிட்லர் செய்தது சரிதான் என்று இந்த உலகம் விளங்கிக் கொள்வதற்காக இந்த கொஞ்ச யூதர்களை நான் விட்டு செல்லுகிறேன் என்று சொன்ன வாக்கியம் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆக பேரன்பிற்குரியவர்களே, பெருமானாருடைய காலமாக இருந்தாலும் சரி, அதற்கு பின்னுள்ள காலமாக இருந்தாலும் சரி, அல்லது இன்றைய காலமாக இருந்தாலும் சரி, இவர்களுடைய சிந்தனை அல்லாஹுவால் சபிக்கப்பட்டது, அல்லாஹுவால் கோபத்திற்குள்ளாக்கப்பட்டது. வேற அன்பிற்குரியவர்களே, பலஸ்தீனத்திலே நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வு அதைத்தான் படம் பிடித்து காண்பிக்கிறது. நேற்றைக்கு முந்தைய தினம் ஈரானில் இருந்து ஒரு ஏவுகணை இஸ்ரேல் நாட்டில் டெல்லவியில் இருக்கிற ஒரு மருத்துவமனையின் மீது விழுந்தது. உண்மையிலேயே கவலையான செய்தி. என்றால் நோயாளிகள் எல்லாம் இருப்பார்கள், குழந்தைகள் எல்லாம் இருப்பார்கள். உண்மையிலே நாம் கவலைப்படுகிறோம். மனிதனுடைய உயிரை மதிக்கிற ஆற்றலும் உணர்வும், மனிதனுடைய உயிர் மட்டுமல்ல, பசுமையான மரத்தை கூட நீங்கள் போர்க்களத்திலே கொண்டு விடாதீர்கள் என்கின்ற உன்னதமான
கல்வியை தந்த, கல்வியை பெற்ற சமூகம் நாம் கவலைப்பட வேண்டும், அதை ஆதரிக்க கூடாது. ஆனால் அதே நேரத்திலே பேரன்பிற்குரியவர்களே, பலஸ்தீனத்திலே பச்சிலம் குழந்தைகள் 70க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள், இப்பொழுது இருக்கிற டெல் அவிவில் இருந்த மருத்துவமனை விட மோசமாக இருக்கிறதிலே பலகீனமான மருந்து பொருட்கள் எல்லாம் இல்லாமல் காயம்பட்டவர்கள் குமிந்து கிடக்கிற மருத்துவமனையின் மீது இதே இஸ்ரேல் அரசாங்கம் ஏவுகணைகளை வீசி கொலை செய்த பொழுது உலகத்தில் யாரும் குரல் கொடுக்கவில்லை. ஒப்பிட்டு பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஒரு வாரத்திற்கு முன்னால் பலஸ்தீனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உணவில்லாமல் பச்சிலம் குழந்தை வயிற்றை திறந்து காண்பித்து, வாய் பேச முடியாத குழந்தை வயிற்றை பிசுக்கி காண்பித்துக் கொண்டிருக்கிற வீடியோ உலகத்தில் எல்லா சோசியல் மீடியாக்களையும் ஆர்ப்பரித்ததை நாம் எல்லோரும் கண்டோம். எவ்வளவு வேதனையான செய்தி அது. வேற அன்பிற்குரியவர்கள், அந்த நேரத்திலே அமெரிக்காவில் இருக்கிற மனித உரிமை கவுன்சில்களில் சமூக செயல்பாட்டாளர்கள் சில உணவுப் பொருட்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த பகுதிக்கு கொண்டு வந்து கஷ்டப்படக்கூடிய காசாவில் இருக்கிற மக்களுக்கு ஏதாவது உணவுப் பொருள் என்ன கிடைச்சிடும், அதிகபட்சம் ஒரு ரொட்டி துண்டு தான் கொடுக்க முடியும். எவ்வளவு கொண்டு போனாலும் அங்க அவ்வளவு பசியில அவ்வளவு மக்களும் கையேந்தி நிற்கக்கூடிய ஒரு அவல நிலை. அல்லாஹ் இதற்கு ஒரு சரியான தீர்வை தருவான் என்பதை ஒட்டுமொத்த முஃமினூன் நம்புகிறோம். அல்லாஹ் அப்படியே தர வேண்டும் என்பதை நாம் பிரார்த்திக்க வேண்டும். வேற அன்பிற்குரியவர்களே, அந்த மக்களுக்கு அல்லாஹ் வெற்றி என்னும் சுபட்சத்தை தந்து அவர்களை இந்த உலகத்தை விட்டு பிரிக்க வேண்டும் என்பதுதான் நம்ம எல்லோருடைய துவாவாக இருக்கிறது. வேற அன்பிற்குரியவர்களே, கடுமையான பசி, இறந்து விடுகிற நிலையில் இருக்கிறார்கள். ஒருவர் பெருமானார் அகல்குழி வெட்டுகின்ற பொழுது வயிற்றிலே 2 கல்லை கட்டியிருந்தார்கள். அதன் வரலாற்றில் கேள்விப்படுகிறோம். வாழ்ந்து கொண்டிருக்கிற இதே நேரத்தில் நம் வீட்டில் அன்றாட உணவுகளை சமைத்து அதை நாம் குறை சொல்லி உண்டு கொண்டிருக்கிற நேரத்தில், அன்றாட உணவுகளை தயாரித்து உண்ணாமல் வீணாக்கி கொண்டிருக்கிற நேரத்தில், உணவா நினைத்த உணவை 30 நாட்களும் சௌரியமாக உண்ணுகிற பக்கத்தில் அண்டை நாடுகளில் இருக்கிற முஸ்லிம்கள் எல்லாம் கொடிகட்டி சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில், அந்த காசாவில் இருக்கிற அந்த 20 லட்சம் மக்களில் 50,000 பேர் 1 லட்சம் பேர் கொல்லப்பட்ட பின்னால் 19 லட்சம் மக்கள் உணவுக்காக இயங்குகிறார்கள் என்பதை கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. ஆனால் அந்த கொடுமையான நிலையிலும் நிவாரண பொருட்களை கையேந்தி வாங்கி கொண்டிருக்கிற அந்த நிவாரண முகாமின் மீது மேலே இருந்து குண்டுமழை பொழிகிறது. 3 நாளைக்கு முன்னால் உணவை வாங்கிய வண்ணமே ஒரு குழந்தை இறந்து கிடக்கிறது. உண்ணாமல் பசியோடு வாங்கி அந்த 12 வயது பையன் கையில் உணவை வாங்கிவிட்டான், ரொட்டி துண்டை வாங்கிவிட்டான், ஆனால் இறந்து கிடக்கிறான். எத்துணை பெரிய கஷ்டம். வேற அன்பிற்குரியவர்களே, இது எத்துணை அரக்கர்களாக இருந்தாலும் இந்த கொடுமையை செய்வதற்கு துணிய மாட்டார்கள். ஆனால் இவர்கள் செய்வார்கள் என்பதை, இவர்கள் துணிவார்கள் என்பதை 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக, அல்லாஹ் குர்ஆனின் வழியாக இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறான் செய்தியாக. ஆக பேர் அன்பிற்குரியவர்களே, உலகத்தில் வடகொரியாவினுடைய அதிபர் சொன்னதை போன்று இந்த பூமி பந்தில் அமைதிக்கு எதிரான புற்றுநோய் தான் இவர்களை ஈரான்